and hello to everyone. Welcome back to Tharan's Element. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேபி ஃபுட் சீரீஸ்ல வந்துட்டு நம்ம 3rd நம்பர் பார்க்க போறோம். How to make veg dal rice. இது வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் கிட்ஸ்க்கு. ஸோ வெஜ்ஜீஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ரைஸ் தால் இது எல்லாமே ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே ரிச்சாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் சீரீஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நீங்கள் தரன்ஸ் எலிமெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரிவ்யூ பார்த்துடலாமா? பேபி ஃபுட் சீரீஸில் வந்துட்டு வெஜ் தால் ரைஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தால் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ரைஸ் 4 டேபிள் ஸ்பூன், garlic 3 numbers, beans 2 numbers, carrot small, cashew nuts 5 numbers, mustard half teaspoon, cumins jeera 1 pinch, ghee 1 teaspoon, water as required. நம்ம வந்துட்டு பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கோம். ப்ரௌன் ரைஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். பூண்டு, பீன்ஸு, கேரட்டு, முந்திரி பருப்பு, கடுகு, ஜீரகம், நெய், தண்ணி, இது மட்டும்தான் நம்மளோட தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து வெஜ் தால் ரைஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸ்டார்ட் டு குக். நான் வந்துட்டு பருப்பும் அரிசியும் கேஷ்யூவும் நல்லா ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். கேஷ்யூஸும் நான் அது மாதிரி தான் போட்டிருக்கேன்.
நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வைங்க. பீன்ஸும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கர் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகிடட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஜீரகமும் கடுகும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து கடுகு வெடிக்கட்டும். நல்லா அது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கடுகு வெடிச்சு வந்துருச்சு. இப்போது கார்லிக் பூண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4 நம்பர்ஸ் நான் போட்டிருக்கேன். நல்லா கட் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா வந்து நெய்யில் வதங்கட்டும். நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜ்ஜீஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து கீழே கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுங்கள். எடுத்து வச்சிருக்க ரைஸு, தால் அண்ட் வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தால், ரைஸ், கேஷ்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பட்டாணியும் வேக வச்சுருந்தோம். ஸோ அதுவும் ஒரு 1 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு என்ன வெஜ்ஜீஸ் போடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பீஸ் வந்துட்டு நான் வேக வச்சு அதே தண்ணி தான் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 3 to 5 விசில்ஸ் வரைக்கும் நீங்கள் விடுங்க. நல்லா குழைய வந்துடும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 விசில்ஸில் எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. நசுக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வெந்துருச்சா என்னான்ட்டு. நாட் டன்னா இன்னும் ஒரு 2-3 விசில்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகணுன்றதுனால நான் வந்துட்டு ஓப்பனாகவே வச்சு வேக வச்சிடுறேன். ஒரு 2-3 விசில்ஸ் வந்து நீங்கள் திரும்ப கூட வச்சுக்கலாம். விசில்ஸ் நீங்கள் வைங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டேன். ஸோ நமக்கு வெஜ் தால் ரைஸ் ஃபார் பேபிக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா பியூரி கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சிட்டேன். ஸோ இட்ஸ் ரெடி டு ஃபீட் டு பேபி. ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பேபிஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது வந்து பேபிஸ் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ மம்மிஸ் ப்ளீஸ் ட்ரை திஸ். நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் தால் ரைஸோட வெஜ்ஜீஸோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மூங் தால் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதில் மூங் தால் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் chronic diseases.
rich in fiber. So dal வந்து rich in fiber too. It contains more antioxidants. Anti-diabetic properties இருக்கு. So sugar patients நீங்க எல்லாம் சாப்பிடலாம் அதை. Anti-inflammation. So எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அங்கே ஸ்வெல்லிங் ஆகிற விஷயத்தை வந்துட்டு இது தடுக்கும். ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்துட்டு இங்கே கம்மியாகும் நீங்கள் தால் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணும்போது. ஆன்டி ஹைப்பர் லிபிடெமிக். ஸோ இட் ரெடியூஸ் த கொலஸ்ட்ரால் அண்ட் ரெடியூஸ் த லிபிக் லெவல். ஸோ கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஆன்டி கேன்சர் பொட்டென்ஷியல் இருக்குது. ஏஜென்ட்ஸ் இருக்கு. probiotics, so it promotes the good bacterial growth. liver protective properties வந்து தால்க்கு அதிகமாக இருக்கு. nutrition values of தால் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து 25% இருக்குது. டோட்டல் லிபிட்ஸ் வந்து 1.34% இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் 58.04 இருக்குது. ஃபைபர் 27.7 இருக்குது. சுகர் 0.89% இருக்குது. கால்சியம் 0.036% இருக்குது. அயர்ன் 0.004% இருக்குது. சோடியம் 0.009% இருக்குது. ஃபேட்டி ஆசிட் 0.45% இருக்குது. விட்டமின் ஏ வந்து 89 IU, அதாவது இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸில் வந்துட்டு 89 வந்துட்டு விட்டமின் ஏ வந்துட்டு இந்த மூன் தாலில் வந்துட்டு இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் வேல்யூ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. Next வந்து benefits of brown rice பார்க்கலாம். brown rice ஓட benefits பார்த்தீங்கன்னா it helps with weight loss, mind helps sleep better, boosts heart health, good for diabetic people, good for bone health. Weight loss, control blood sugar levels, digestion, control cholesterol level, neuroproptic effectives, improves maternal health, maintaining bone health. ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ப்ரௌன் ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ப்ரௌன் ரைஸை வந்துட்டு உங்களோட டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. And folate, antioxidant, heart health, reduce risk of cancer, diabetic and glucose metabolism, preventing fatty livers, controlling appendix. Okay. So the means of the properties.
கேரட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். கேரட் ப்ரொமோட் ஹெல்தி விஷன். நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஐஸ் வந்துட்டு நல்லா தெரியும் சொல்லுவாங்க. பேலன்ஸ் யுவர் பிளட் சுகர், ஹெல்ப்ஸ் வித் வெயிட் மேனேஜ்மெண்ட், லோயர் யுவர் ரிஸ்க் ஆஃப் கேன்சர், ரெகுலேட் பிளட் ப்ரெஷர், ரெடியூஸ் ஹார்ட் டிசீஸ், இம்ப்ரூவ் இம்யூனிட்டிஸ் அண்ட் பூஸ்ட் பிரெயின் ஹெல்த். ஸோ இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேரட் இருக்குது. ஸோ நம்ம கேரட்டை நம்ம ரெகுலராக நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. Garlic வந்து good for cardiac health, improves brain function, improves digestion, balance blood sugar, boosts immunity, improves skin health, prevent cancer. ஸோ கார்லிக்குமே இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. Cashews வந்துட்டு reduce cholesterol, heart disease prevention, stroke prevention, diabetic prevention or management. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிஸ்க்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக தரன்ஸ் எலிமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். Subscribe our Tharans Element. Thanks for watching our video. Subscribe it. Don't forget to like the video. Bye bye.